வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கிளாஸ் 10 யூனிட் 21 ஹெல்த் அண்ட் டிசீசஸ் லெசனில் ட்ரக், ஆல்கஹால் அண்ட் டொபாக்கோ அப்யூஸ், மருந்து, ஆல்கஹால் மற்றும் புகையிலையின் தவறான பயன்பாடு, இந்த டாபிக் பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். The physical and mental dependency on alcohol, smoking and drugs is called addiction. ஆல்கஹால், புகைப்பிடித்தல் மற்றும் மருந்து மாத்திரைகள் உட்கொள்ளுதல் நம்மளுடைய உடல் மற்றும் மனம் சார்ந்திருப்பது, இதையத்தான் அடிமையாதல், அடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். The addictive potential of these substances pulls an individual into a vicious cycle leading to regular abuse and dependency. இந்த பொருட்களில் இருக்கக்கூடிய அடிமைப்படுத்தும் பண்புள்ள போதையா பொருட்கள் ஒருவரை தீய விளைவுகளுக்கு உட்படுத்தி அவர்கள் அப்பொருட்களை நிரந்தரமாக சார்ந்திருப்பதற்கு இட்டுச் செல்கிறது. This is of serious concern because abuse of tobacco, alcohol or drugs produce many harmful effects in an individual, to the family and even to the society. This dangerous behavior pattern among youth can be prevented through proper guidance. புகையிலை, ஆல்கஹால் மற்றும் மருந்துகளை தவறாக பயன்படுத்துதல் தனிநபர், அது மட்டும் இல்லாமல் அவர்களின் குடும்பம் மற்றும் சமுதாயத்தில் தீய விளைவுகளை உண்டாக்குவது மிகுந்த கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று. இந்த ஆபத்தான நடத்தை முறையை நாம் எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, முறையான கல்வி மற்றும் வழிகாட்டுதல் மூலமாக கண்டிப்பாக இந்த ஆபத்தான நடத்தையை நாம் முறைப்படுத்த முடியும். ட்ரக் அப்யூஸ், மருந்துகளின் தவறான பயன்பாடு. Drugs are normally used for the treatment of disease on advice of a physician and withdrawn after recovery. A person who is habituated to a drug due to its prolonged use is called drug addict. This is called drug addiction or drug abuse. நாம் எதுக்கு மருந்து மாத்திரைகள் உட்கொள்கிறோம்? நம்மளுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டால் மட்டும்தான், இல்லையா? இப்போது மருந்துகள் வழக்கமாக மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் நோய் சிகிச்சைக்காக பயன்படுத்தப்பட்டு நோயிலிருந்து குணமடைந்த பின் கைவிடப்படுகின்றன. மருந்துகளை தொடர்ச்சியாக பயன்படுத்துவதை வழக்கமாக கொள்பவர்கள் அதற்கு அடிமையாகின்றனர். மருந்துக்கு, அதாவது போதைக்கு அடிமையாதல் அல்லது மருந்துகளின் தவறான பயன்பாடு அப்படின்னு சொல்கிறோம். A drug that modifies the physical, biological, psychological or social behavior of a person by stimulating, depressing or disturbing the functions of the body and the mind is called addictive drug. Addictive drug அப்படின்னா என்னென்னா, ஒரு தனி நபரனுடைய உடல், மனம் ஆகியவற்றின் செயல்பாடுகளை உற்சாகப்படுத்துவதன் மூலமோ மனசோர்வோ அல்லது தொந்தரவுக்கு உள்ளாக்குவதன் மூலமோ அந்த நபரினுடைய உடல், உயிரியல், உளவியல் அல்லது சமூக ரீதியாலான நடத்தையை மாற்றி அமைக்கும் மருந்துகள் தான் போதை மருந்து
அப்படின்னு சொல்கிறோம், அதாவது அடிக்டிவ் ட்ரக் அப்படிங்கிறோம். தீஸ் ட்ரக்ஸ் இன்ட்ராக்ட் வித் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் அஃபெக்ட் த இண்டிவிஜுவல் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி. இந்த மாதிரி போதை மருந்துகள் என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய மைய நரம்பு மண்டலத்துடன் தொடர்பு கொண்டு உடல் மற்றும் மனதளவில் பாதிப்பை உண்டாக்குகிறது. Types of drugs. There are certain drugs called psychotropic drugs which acts on the brain and alter the behavior, consciousness, power of thinking and perception. They are referred as mood altering drugs. மருந்துகளின் வகைகள், அதாவது மனோவியல் மருந்துகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய மூளையின் மீது செயல்பட்டு மூளையின் செயல்பாடுகளான நடத்தை, உணர்வறி நிலை, சிந்திக்கும் திறன், அறநிலை பெர்செப்ஷன் ஆகியவற்றை மாற்றியமைக்கின்றது. இந்த வகையான மருந்துகளை நாம் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா மனநிலையை மாற்றும் மருந்துகள் அப்படிங்கிறாங்க. ட்ரக் டிபெண்டன்ஸ், மருந்தினை சார்ந்திருத்தல். Persons who consume these drugs become fully dependent on them. They cannot live without drugs. This condition is referred as drug dependence. மருந்தினை சார்ந்திருத்தல், அதாவது சில வகையான மருந்துகள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மருந்துகளை உட்கொண்டு முழுவதுமாக அம்மருந்தினையே சார்ந்து இருப்பாங்க அந்த நபர்கள் எல்லாமே. அம்மருந்துகள் இன்றி அவர்களால் உயிர் வாழ முடியாது. இந்த நிலையைத்தான் நாம் என்னன்னு சொல்கிறோன்னா மருந்தினை சார்ந்திருத்தல் அப்படிங்கிறோம். இந்த மருந்தினை சார்ந்திருத்தல் அப்படிங்கிறது ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டிபெண்டன்ஸ், செகண்ட் சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ். ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டிபெண்டன்ஸ், உடல் மற்றும் மனம் சார்ந்திருத்தல். டிபெண்டன்ஸ் ஆன் த ட்ரக் for normal condition of well-being and to maintain physiological state. இயல்பான நல்ல நிலையில் தன்னுடைய உடல் செயலையை செய்கிறதுக்கும் கூட மருந்தையே டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, மருந்தையே சார்ந்திருக்கிறது. அது ஒரு வகை. இன்னொன்று சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ், உளவியல் சார்ந்த முறை. மருந்துகள் மன அழுத்தத்தை குறைப்பதற்கு உதவுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சைக்கலாஜிக்கலாக பாதிச்சிருப்பாங்க, அவங்க ஒரு வகை. Do you know International Day Against Drug Abuse and Illicit Trafficking June 26. உங்களுக்கு தெரியுமா? மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் ஜூன் 26. Narcotic Drugs and Psychotropic Substances Act was introduced in the year 1985. 1985ஆம் ஆண்டில் போதையூட்டும் மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. பிஹேவியரல் சேஞ்சஸ் ஆஃப் ட்ரக் யூசர்ஸ், மருந்துகள் பயன்பாட்டின் நடத்தை மாற்றங்கள் என்னன்னு பார்க்கலாம்.
adverse effects of drug use among adolescents are அதாவது இளம் பருவத்தினரிடையே ஏற்படும் எதிர்மறையான விளைவுகள். இளம் பருவத்தினர் adolescents வளரிளம் பருவம் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் 8th ஸ்டாண்டர்டில் ரீச்சிங் த ஏஜ் ஆஃப் அடலசன்ஸ் அப்படிங்கிற லெசனில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். வளரிளம் பருவம் அடைதல் இது 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் அழகாக கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி அண்டு செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை பால் பண்புகள் அப்படின்னு சொல்லி அழகாக கொடுத்துருக்காங்க. அப்போது அடலசன்ஸ் அப்படின்னாவே என்ன, வளரிளம் பருவத்தினர், அதாவது டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்கள என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ட்ராப் இன் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ், ஆப்சன்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் அண்ட் காலேஜ். படிப்பில் செயல்திறன் குறைத்தல். கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி, பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களாகவும் இருந்தாலும் சரி, அவர்களிடையே இடைநிற்றல், ட்ராப் அவுட்ஸ், இடையிலேயே நின்றுவாங்க, அந்த மாதிரி நிலை ஏற்படுகிறது. லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் பர்சனல் ஹைஜீன், ஐசோலேஷன், டிப்ரெஷன், ஃபேட்டிக் அண்ட் அக்ரெசிவ் பிஹேவியர். தன்னுடைய சுகாதாரத்திலேயே ஆர்வமின்மை, தனிமை, மன அழுத்தம், சோர்வு, ஆக்ரோஷமான நடத்தைகள் இதெல்லாம் அவர்களிடம் காணப்படக்கூடிய ஒன்று. டிட்டோரியேட்டிங் ரிலேஷன்ஷிப் வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். குடும்பம் மற்றும் நண்பர்களுடனான உறவு நிலையை சிதைத்து கொள்ளுதல். சேஞ்ச் இன் ஃபுட் அண்ட் ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ். அவங்களுடைய தூங்கக்கூடிய மற்றும் உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் ஏற்படும். ஃப்ளக்சுவேஷன் இன் பாடி வெயிட் அண்ட் appetite. உடல் எடை மற்றும் பசி ஆகியவற்றில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகள். ஆல்வேஸ் லுக்கிங் அவுட் ஃபார் அன் ஈஸி வே டு கெட் மனி ஃபார் obtaining ட்ரக்ஸ். எப்போது பார்த்தாலும் மருந்துகள் வாங்குவதற்கு பணம் கிடைக்குமா அப்படிங்கிற வழிகளை தேடிக்கொண்டே இருப்பார்கள். ப்ரோன் டு இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் எய்ட்ஸ் அண்ட் ஹெப்பாட்டிட்டிஸ் பி. எய்ட்ஸ் மற்றும் ஹெப்பாட்டிட்டிஸ் பி தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை தேடிக்கொள்வார்கள். World Health Organization WHO in the year 1984 suggested the use of the term drug dependence in place of drug addiction or drug abuse. உலக சுகாதார நிறுவனம் WHO 1984 ஆண்டு மருந்துகளின் போதை, அடிமையாதல் அல்லது மருந்துகளின் தவறான பயன்பாடு என்ற வார்த்தைக்கு பதிலாக மருந்துகளை சார்ந்திருத்தல் என்ற வார்த்தையை பயன்படுத்தி ஆலோசனை வழங்கியுள்ளது. நாம் இங்கே பார்த்துட்டு இருக்கக்கூடிய டேட்டா என்ன அப்படின்னா, த நேஷ்னல் ட்ரக் டிபெண்டன்ஸ் ட்ரீட்மெண்ட் சென்டர் NDDTC, All India Institute of Medical Sciences AIIMS, New Delhi, in collaboration with 10 other medical institutions and 15 NGOs with more than 15,000 people கண்டக்ட் பண்ண ஒரு சர்வே, நேஷ்னல் சர்வே. அதுவும் இது எப்போ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா
2017 டிசம்பர் முதல் 2018 அக்டோபர் வரை கண்டக்ட் பண்ண ஒரு நேஷ்னல் சர்வே. இந்த நேஷ்னல் சர்வே வந்து 36 மாநிலங்கள் மற்றும் அனைத்து யூனியன் டெரிட்டரிஸ்லேயும் கண்டக்ட் பண்ணது. இதில் பார்த்தோம் அப்படின்னா prevalence of current alcohol use in different population groups, it is given all in percentage. இங்கே மெயினாக 10 வயது முதல் 75 வயதுக்கு உட்பட்டவர்கள் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா 14.6%, ஆண்கள் 27.3%, பெண்கள் 1.6%, சில்ட்ரன் அதாவது டீனேஜர்ஸ் அடாலசன்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகள் 10 வயது முதல் 17 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் எத்தனை சதவீதம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அப்படின்னா 1.3%. 18 வயதிற்கு மேல் 17.1%. இந்த டேட்டா பார்த்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எவ்வளோ குழந்தைகள் பாதிக்கப்பட்டு உள்ளார்கள் இந்திய அளவில் அப்படிங்கிறது. ட்ரக் de-addiction. Management of de-addiction is a complicated and difficult task. The path to recovery of drug addicts is long and often slow. மருந்துக்கு அடிமையாததிலிருந்து மீட்பு. மருந்து அடிமையாதல் மீட்பு மேலாண்மை அப்படிங்கிறதே வந்து சிக்கலான கடினமான பணியும் கூட. இந்த மீட்பு பணியானது நீண்ட காலம் பிடிக்கக்கூடியது. பொதுவாகவே ரொம்பவுமே மெதுவாக நடக்கக்கூடிய ஒன்று. Family members, friends and society on the whole have a very important role to play. குடும்ப அங்கத்தினர்கள், நண்பர்கள் மற்றும் சமுதாயம் உட்பட எல்லோருமே இதில் ஒட்டுமொத்தமாக முக்கிய பங்கு வகிக்க வேண்டும். Detoxification. The first phase of treatment is detoxification. The drug is stopped gradually and the addict is helped to overcome the withdrawal symptoms. The addict undergoes severe physical and emotional disturbance. This is taken care by specific medication. நச்சு நீக்கம் டீடாக்சிஃபிகேஷன். இந்த சிகிச்சையினுடைய முதல் கட்டமே என்ன அப்படின்னா நச்சு நீக்கம்தான். மருந்து அதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளை படிப்படியாக நிறுத்தி அடிமையானவரை அறிகுறியிலிருந்து மீட்பதற்கு உதவக்கூடிய ஒரு செயல். இதனால் அவர்கள் கடுமையான உடல் மற்றும் உணர்வு ரீதியிலான தொந்தரவுக்கு உள்ளாவார்கள். குறிப்பிட்ட மருந்துகளை வழங்குவதன் மூலமாக இதனை நாம் கவனமாக கையாள வேண்டும். Psychotherapy. Individual and group counseling is given by psychologists and counselors. The treatment includes efforts to reduce the addict's stress, thought new ways to solve everyday problems, adequate diet, rest and relaxation. இவர்களுக்கு உளவியல் சிகிச்சை கொடுக்கலாம்.
உளவியல் சிகிச்சை தனிப்பட்ட மற்றும் குழு ஆலோசனை உளவியலாளர்கள் மற்றும் ஆலோசகர்களால் வழங்கப்படக்கூடிய ஒன்று. இந்த சிகிச்சையின் மூலமாக அடிமையானவர்களுடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்கான முயற்சிகள், தினசரி சிக்கல்களை தீர்ப்பதற்கான புதிய வழிமுறைகள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தல், போதுமான உணவு, ஓய்வு மற்றும் அமைதி ஆகியவற்றை உள்ளடக்கியது. Counseling to family members. Social workers counsel family members in order to change the attitude of rejection so that the addict is accepted by the family and the society. குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆலோசனை. சமுதாய பணியாளர்கள் மூலமாக குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆலோசனை வழங்குவதால் குடும்ப உறுப்பினர்கள் போதைக்கு அடிமையான தங்கள் குடும்ப உறுப்பினர்களை நிராகரிக்கும் அணுகுமுறையை மாற்றிக்கொள்கின்றனர். அதனால் போதைக்கு அடிமையானவர்கள் அவர்கள் குடும்பத்தினராலும் சமுதாயத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றனர். Rehabilitation. They are given proper vocational training so that they can lead a healthy life and become useful members of the society. மறுவாழ்வு. மருந்துக்கு அடிமையானவர்களுக்கு முறையான தொழிற்சார் பயிற்சி அளித்தல். அதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிறு தொழில் கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா அவர்கள் நலமான வாழ்க்கை வாழ்வதற்கும் சமுதாயத்தில் பயனுள்ள அங்கத்தினராக மாறுவதற்கும் வழிவகுக்கிறது. Like, share and subscribe our channel. Click bell button for latest videos. Thanks for watching.